கர்த்தர் நல்லவர், நல்லவர், ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 136 சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அண்டிக் கொண்டு கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அநேக நன்மைகளை செய்கிறார். அப்படி நன்மைகளை செய்கிறதான பொழுது கர்த்தரை நாம் துதிக்கிறோம். யார் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் மிகவும் அழகாக சொல்லுகிறது. யார் ஒருவருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறாரோ, அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறாரோ, அவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. 135 சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது என்று சொல்லி. யார் ஒருவர் கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார், இனியும் இருப்பார். 73 சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து மகிமையான காரியங்களை, மகத்தான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வார். மாத்திரமல்ல, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கின்றதான பொழுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் கர்த்தரை தேடி கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராகவே காணப்படுவார். வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்து வரும், நெருக்கடிகள் கடந்து வரும், பல துன்பத்தின் பாதையில் கடந்து செல்ல நேரிடும். ஆனாலும் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நாம் அவரை தேடுவதற்கு மனமற்றவர்களாக இருந்து விடாதபடி கர்த்தரை தேடி கடந்து செல்லுகிற பொழுது கர்த்தர் நல்லவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். இதே 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார். தேவ சமூகத்திலே காத்திருந்து அவரை தஞ்சமாய் கொண்டு அமர்ந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நல்லவராக இருக்க வேண்டுமானால் அவர் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக, சுத்த இருதயமுள்ளவர்களாக, ஒவ்வொரு நாட்களும் அவரை தேடி கடந்து செல்லுகிறவர்களாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் இவ்வாறு சொல்லுவார்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, அவருடைய மகத்துவங்களை உணர்ந்தவர்களாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, அவருக்கென்று வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும்படியாக தெய்வ சமூகத்திலே நம்மை பரிபூர்ணமாக நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்து மகிமையான காரியங்களை செய்வார். செபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பு நல்ல தகப்பனே, இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறேன். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், சுத்த இருதயமுள்ளவர்களாக, திருச்சனையில காத்திருக்கிறவர்களாக, எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை தேடுகிறவர்களாக தகப்பன் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவராக ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து வழிநடத்துவீராக. தெய்வீக கிருபை யாவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.